தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரில் இந்த திருமறை ஆய்வுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் முட்டம் சிஎஸ்ஐ திருச்சபையின் சார்பில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த திருமறை ஆய்விற்கு தொடக்கமாக வேண்டுதல் செய்வோம். திருச்சபையின் தலைவராக இருந்து திருச்சபையை ஆளுகை செய்து அனுதினமும் தம்மை வெளிப்படுத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆவியர் மூலமாக பத்மு தீவில் இருந்த யோவானுக்கு திருச்சபையை குறித்து நீர் வெளிப்படுத்திய பல்வேறு உண்மைகளை இந்த நாளில் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு இருந்து உம்முடைய திருச்சபையின் உறுப்பினர்களாக உம்முடைய அன்பை நாங்கள் அனுதினமும் வெளிப்படுத்த எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். வெளிப்படுத்தல் நூலில் திருச்சபையை குறித்த அழகான கவனிக்காத பல உருவகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த உருவகங்களை திருச்சபையில் அதிகம் நாம் கவனிக்காமலும் அடிக்கடி புறக்கணிக்கப்படுவதாகவும் நாம் இருப்பதை இந்த பகுதிகளை வாசிக்கிற பொழுது, அறிகிற பொழுது நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன் இவ்வாறு புறக்கணிப்பு செய்கிறோம் என்றால், இந்த நூலை எதிர்காலம் சார்ந்து பார்ப்பதும் இதனுடைய பழைய ஏற்பாட்டு தொடர்புகளை பல வேளைகளில் காண தவறுவதும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். திருச்சபையை குறித்து வெளிப்படுத்தல் கூறும் முதலாவது உருவகம் திருச்சபை என்பது ஒரு விளக்கு தண்டு என்பதாகும். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 11, 12, 13 வசனங்களில் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகுகின்ற யோவான் காட்சி ஒன்றினை காணுகிறார். இந்த காட்சியில் எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கிறார். 1 அதிகாரம் 12, 13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பர்கே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். குத்து விளக்குகள் என்பது ஆங்கில திருமறையில் லேம்ப் ஸ்டாண்ட்ஸ் என்று உள்ளது. லேம்ப் ஸ்டாண்ட்ஸ் என்றால் விளக்கு தண்டுகள் என்பது பொருள். 12, 13 வசனங்களின்படி யோவான் தாம் கேட்ட சத்தத்தை கேட்பதற்கு திரும்பிய பொழுது பொன் குத்து விளக்குகளையும் அவைகளின் நடுவே மனுஷகுமாரனையும் அவர் காண்கிறார். மனுஷகுமாரனை போன்ற ஒருவரையும் காண்கிறார். தானியேல் 7 அதிகாரம் 13 வசனத்தில் தானியேலும் இது போன்றதொரு காட்சியை காணுகிறார். மனித குமாரனை இந்த காட்சியில் அவர் காண்பதாக இந்த வசனம் சொல்கின்றது. வெளிப்படுத்தல் நூலில் சொல்லப்படும் உருவகங்களும் அடையாளங்களும் பொதுவாக சுய விளக்கம் அதிகமாக சொல்லப்படுவது இல்லை. அவைகளுக்கு உரிய விளக்கங்கள் கடினமாக இருப்பதினால் பல வேளைகளில் நாம் இந்த விளக்கங்களை அல்லது வெளிப்படுத்தல் நூலையே நாம் அதிகமாக படிப்பது இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற 7 குத்து விளக்குகளும் 7 சபைகள் என்று இந்த நூலின் கடைசி, இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 அதிகாரம் 20 வசனத்தின் கடைசி வாக்கியத்தை பாருங்கள். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். எனவே 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிற்பவர் அல்லது 7 சபைகளின் நடுவே நிற்பவர் ஆண்டவராகிய இயேசு என்பது சந்தேகமில்லாமல் நமக்கு தெரிகின்றது. யோவானின் கடிதத்தை பெற்றவர்கள் இந்த குத்துவிளக்குகள் என்று சொல்லப்பட்ட பதத்தை உடனடியாக அடையாளம் கண்டிருப்பார்கள் என்று நாம் நம்பலாம். ஏனெனில் இது ஆசரிப்பு கூடாரம் மற்றும் எருசலேம் ஆலயத்தின் புனிதமான தளவாடங்கள் அல்லது பொருட்களில் ஒன்றாக கருதப்பட்டிருந்தது என்று பழைய ஏற்பாட்டில் நாம் காண்கிறோம்.
யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் அதனை தொடர்ந்த வசனங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு விளக்கு தண்டு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் எருசலேம் ஆலயத்தில் 10 விளக்கு தண்டுகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் மெனோரா என்று அழைக்கப்பட்ட வார்த்தை குத்து விளக்கு அல்லது திடமான தங்கத்தால் ஆன பொருள் என்கின்ற பொருளை உடையது. இந்த குத்து விளக்கு அல்லது மெனோரா என்பது 6 கிளைகளையும் 7 எண்ணெய் விளக்குகளையும் கொண்டிருந்தது. இந்த விளக்கு நிரந்தரமாக ஆலயத்தில் அல்லது ஆசரிப்பு கூடாரத்தில் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்து வெளியே வந்த பொழுது கூடாரங்களில் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் அவர்களுக்கு நிலையான இருப்பிடம் இல்லை. பரதேசிகளாக சுற்றித் திரிந்தார்கள். அப்படி சுற்றித் திரிந்த வேளையில் ஆசரிப்பு கூடாரத்தையும் அவர்கள் சென்ற இடமெல்லாம் எடுத்து சென்றார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரம் இறைவன் குடிகொண்டிருக்கிற இடமாக அவர்கள் கருதி தங்களோடு இறைவன் வருகிறார் என்கிற நம்பிக்கையில் அதை அவர்கள் சுமந்து கொண்டே சென்றார்கள். இது கடவுளுடைய கட்டளைப்படி அமைக்கப்பட்டது என்று யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்கின்ற ஆணைப்படி இந்த ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்பட்டது. எனவே இது யூத இல்லத்திற்கு ஏற்றாற் போல இது அமைக்கப்பட்டிருந்தது. கடவுள் தங்கும் இல்லமாக இது இருந்தது. இவ்வாறு அமைக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மேஜையும் அதன் மீது ரொட்டியும் பல்வேறு பாத்திரங்களும் அவற்றோடு ஒரு விளக்கும் வைக்கப்பட்டிருந்தது என்று நாம் திருமறையில் படிக்கிறோம். இந்த பழையற்பாட்டு பின்னணியத்தோடு வெளிப்படுத்தல் நூலின் நாம் வாசித்த 2 வசனங்களையும் புரிந்து கொண்டால் சில உண்மைகளை நாம் அறிய முடியும். 7 பொன் குத்து விளக்குகள் என்பது அன்றைக்கு ஆசியாவில் இருந்த 7 திருச்சபைகளை மட்டும் குறிக்கவில்லை. மாறாக 7 என்பது முழுமையை குறிக்கின்ற எண் என்று ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். ஆகவே 7 பொன் குத்து விளக்குகள் என்பது முழு திருச்சபையையும் உலகில் உள்ள அனைத்து திருச்சபைகளையும் அடையாளப்படுத்துகின்றது என்பதை நாம் உறுதியாக புரிந்து கொள்ளலாம். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் நிற்கும் மனிதகுமாரன் எனும் காட்சி 3 உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகின்றது. முதலாவதாக, திருச்சபையில் குடிகொண்டிருக்கும் ஆண்டவர். விளக்கு தண்டில் ஒளி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற பழையற்பாட்டின் சட்டத்தை நாம் வாசிக்க கேட்டோம். வீட்டில் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன என்று நாம் பார்த்தால் வீட்டில் குடியிருப்போர் அந்த வீட்டிற்குள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதுபோல ஆலயத்தில் எரியும் விளக்குகள் ஆண்டவர் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கிறார், எப்போதும் அவர் மக்களோடு இருக்கிறார் என்பதை மக்களுக்கு உணர்த்தி காட்டியது. ஆலயத்திலும் ஆசரிப்பு கூடாரத்திலும் மக்களுடன் தங்கியிருந்த ஆண்டவர் எப்போதும் மனிதராகிய நம்மோடு குடிகொண்டிருக்கும்படி அவர் மாம்சமாக இந்த உலகில் வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மாம்சமாக வந்தவர், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் சொல்லியபடி இன்றும் ஆவியராக நம்மோடு வாசம் செய்கிறார் அல்லது குடிகொண்டிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடன் குடியிருக்கும்படி அனுப்பப்பட்ட ஆவியர் இன்று நம்முள் தங்கியிருக்கிறாரா, நமக்குள் குடியிருக்கிறாரா என்பதை இந்த பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் நிற்கின்ற மனிதகுமாரன் என்கின்ற அடையாளம் நம்மை கேட்டு பார்க்க இன்றைக்கு அழைக்கின்றது.
ஆபிரகாம் லிங்கன் கருப்பின விடுதலைக்காக கடினமாக முயன்று கொண்டிருந்த பொழுது ஒரு முறை மிகுந்த சோர்வுக்கு உள்ளானார். இந்த போரில் அல்லது கருப்பினத்தவருக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்று சொல்கின்ற இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவேனா இல்லை தோற்றுவிடுவேனா என்கின்ற வருத்தம் அவரை பாதித்தது. அந்த நேரத்தில் அவருடைய செயலாளர் அவருடைய சோகத்தை பார்த்து சொன்னார், பிரசிடென்ட் அவர்களே, ஆபிரகாம் லிங்கன் அவர்களே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய போராட்டத்தில் காட் இஸ் வித் அஸ் என்று சொன்னார். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். உடனே ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. பட் ஆம் ஐ வித் காட், நான் கடவுளோடு இருக்கிறேனா என்று தான் நான் யோசிக்கிறேன் என்று சொன்னார். நண்பர்களே, நம்மோடு குடிக்கொள்ளும்படி வாசம் செய்ய வந்த ஆண்டவர் ஆவியராக இன்றும் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆவியர் நம்மோடு இருப்பேன் என்று வாக்குரைத்தவர் நமக்குள் இருக்கத்தக்கதாக நாம் தயாராக இருக்கிறோமா? இல்லை நம்மில் வாசம் செய்ய விரும்பும் ஆவியரை மறுத்தவராக அவரை நம்மை விட்டு வெளியே அனுப்பியவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் நிற்கும் மனிதகுமாரன் என்கின்ற இந்த உருவகம் அல்லது காட்சி சொல்லுகின்ற இரண்டாவது பொருள், திருச்சபையில் ஆண்டவரை சந்திக்கும்படி இந்த காட்சி நம்மை அழைக்கிறது. திருச்சபையை இன்று நாம் காணுகின்ற பொழுது அது பலவீனமானதாகவும் செயல்பாடற்றதாகவும் குழப்பமானதாகவும் பல்வேறு பிரச்சனைகளும் சில இடங்களில் ஊழல்களும் பல்வேறு நிலைகளில் திருச்சபை சாட்சியற்ற நிலையில் இருப்பதாகவும் நமக்கு தோன்றலாம். ஆனால் 12ஆம் வசனத்தில் ஆவியர் குத்து விளக்குகளை பொன் குத்து விளக்குகள் என்று குறிப்பிடுகிறார். இதிலே இருக்கின்ற கோல்டு அல்லது பொன் குத்து விளக்குகள் என்பதை நாம் மிக கவனமாக சிந்திக்க வேண்டும். ஏன் பொன் குத்து விளக்குகள் எனில், பொன் என்பது விலை உயர்ந்த ஒன்று. திருச்சபையும் கடவுளின் பார்வையில் விலை உயர்ந்தது, புனிதமானது. நம்முடைய பார்வையில் அது குறைவாக தோன்றலாம். ஆனால் திருச்சபையை பொன் குத்து விளக்குகளுக்கு புனிதமான விலை உயர்ந்த ஒன்றாக ஆவியானவர் கருதுகின்றார். திருச்சபையில் மக்கள் கடவுளின் அருளை பெறுவதற்காக, கடவுளோடு ஒன்றித்து உறவாடுவதற்காக அவர்கள் வருகிறார்கள். எனவே பொன் குத்து விளக்குகள் போன்ற திருச்சபை அல்லது புனிதமான விலை உயர்ந்த மதிப்புமிக்க ஒரு திருச்சபையில் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வதற்காக நாம் வருகிறோம் என்கின்ற உணர்வோடு கூட திருச்சபையில் அவரை சந்திக்கும்படி அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் பிரசன்னத்தை உணர்வதற்கு தடையாக நாம் ஒருபோதும் திருச்சபையில் நடந்துவிடக்கூடாது என்கின்ற பொருளையும் இந்த அடையாளத்தின் மூலமாக, காட்சியின் மூலமாக நாம் புரிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் காலத்தில் திருச்சபைக்கு வருகிற பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு அவருக்கு தடையாக தோன்றியது. அன்றிருந்த வியாபார நிலைமைகளும் தவறான காரியங்களும் சமய தலைவர்களுடைய தவறான செயல்பாடுகளும் கடவுளுடைய பிரசன்னத்திற்கு தடையாக இருந்ததினால் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை வருகின்ற அந்த பகுதியில் இத்தகைய தீமை செய்வோரை அவர் ஒரு சாட்டையை உண்டு பண்ணி துரத்துகிறார். துரத்திவிட்டு, என் வீடு ஜெப வீடாக இருக்கிறது, அதை கள்ளர் குகையாக்காதீர்கள் என்று கடிந்து கொள்கின்றார். இன்றைக்கும் திருச்சபையில் பல்வேறு விதமான வியாபார சிந்தனைகளும் பதவி ஆசைகளும் பல்வேறு விதமான நோக்கங்களோடு வந்து குழப்பங்களை வருவித்ததும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு தடையாக இருப்பதை நாம் ஒருவேளை உணரலாம். நாம் ஒருபோதும் இத்தகைய தீமைக்கு ஆளாகாதபடி, ஆண்டவரால் துரத்தப்படுகின்ற நிலைமைக்கு ஆளாகாதபடி, கடவுளுடைய ஆலயம் திருச்சபை கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அவருடைய பார்வையில் பொன் குத்து விளக்குகள் அல்லது
உயரிய இடத்தை பெற்றிருக்கின்ற ஒன்று என்கின்ற உணர்வோடு அந்த பிரசன்னத்தை திருச்சபைகளிலே கண்டுகொள்வதற்கு இந்த காட்சி நம்மை அழைக்கிறது. மூன்றாவதாக 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் நிற்கும் ஆண்டவர் என்று சொல்லுகின்ற இந்த காட்சி சொல்லுகின்ற ஒரு செய்தி, திருச்சபையிலிருந்து ஆண்டவரை வெளிப்படுத்துதல். திருச்சபையில் குடிகொண்டிருக்கும் ஆண்டவரை இந்த காட்சி சொல்லுகின்றது. திருச்சபையில் ஆண்டவரை சந்திக்கின்ற அனுபவத்தை இந்த காட்சி நமக்கு கூறுகின்றது. மூன்றாவது, திருச்சபையிலிருந்து ஆண்டவரை வெளிப்படுத்தும்படியும் நம்மை அழைக்கின்றது. 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளை குறிக்கின்றன என்று நாம் தொடக்கத்திலே தியானித்தோம். கிறிஸ்தவர் உலகில் ஒளியாக அழைக்கப்பட்டிருக்கின்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு, நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசியுங்கள் என்று பவுல் பிலிப்பியருக்கு ஆலோசனை கூறுகின்றார். 7 குத்து விளக்குகளும் அல்லது 7 விளக்கு தண்டுகளும் 7 சபைகளை குறிக்கின்றன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே சபைகள் என்பவை விளக்குகள் அல்ல, மாறாக விளக்கை தாங்கி நிற்கும் லேம்ப் ஸ்டாண்ட்ஸ் அல்லது விளக்கை ஏந்தி நிற்கும் விளக்கு தண்டுகள். ஆகவே சபையில் ஒளியை தருகின்றவர் இயேசு. இயேசு ஒளியாக இருக்கிறார். இந்த ஒளியை இயேசுவிடம் பெற்று விளக்கை தாங்கி நிற்கும் லேம்ப் ஸ்டாண்ட்ஸ் என்றால் திருச்சபையார் அல்லது திருச்சபை தண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துவில் ஒளியை பெறாத தண்டுகள் ஒளியை கொடுக்க முடியாது. எனவே திருச்சபையோ தனிநபரோ தன்னிடமுள்ள ஒளியை கொடுக்க அழைக்கப்படவில்லை. மாறாக கிறிஸ்துவின் ஒளியை பெற்று தண்டுகளாக லேம்ப் ஸ்டாண்ட்ஸாக அந்த ஒளியை தாங்கி பிறருக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய ஒளி குறைவானது. அவர் லைட்ஸ் ஆர் வெரி டிம். நாம் கடவுளிடம் ஒளியை பெற்று இந்த ஒளியை கொடுக்கிற பொழுது இந்த ஒளி பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. 1735ஆம் ஆண்டில் ஜான் வெஸ்லி அமெரிக்கா சென்று நற்செய்தி பணியை எல்லாம் மாற்றிவிட்டு தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி வருகிறார். அவருடைய பணியில் அவ்வளவு பலன் ஏற்படவில்லை. ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர் காணப்படவில்லை. கப்பலில் வருகிற பொழுது கப்பலில் பயங்கர அலையினால் கப்பலில் உள்ளவர்கள் எல்லாரும் அஞ்சுகிறார்கள். இவரும் நமக்கு என்ன ஆகுமோ என்றெல்லாம் பயப்படுகிறார். அந்த நேரத்தில் அந்த கப்பலில் இருந்த மொரேவியன் என்று சொல்கின்ற மிஷனரி இயக்கத்தை சார்ந்த மிஷனரிகள் சிலர் மிகவும் மகிழ்ச்சியோடு பாடி சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்போது ஜான் வெஸ்லி அவர்களிடத்திலே போய் கேட்கிறார், நாங்கள் எல்லாரும் பயப்பட்டு இருக்கிறோம், உங்களுக்கு பயம் இல்லையா என்று கேட்ட பொழுது, இல்லை, நாம் வாழ்ந்தால் இங்கே வாழ்கிறோம், மறுமைக்கு சென்றால் ஆண்டவரோடு தங்கி இருக்கிறோம் என்று சொன்ன பதில் இவரை அதிகமாக பாதித்தது. என்னுடைய விசுவாசம் இன்னமும் சரியாக இல்லையே, என்னுடைய ஊழியத்தில் பலன்கள் ஒன்றும் ஏற்படவில்லையே என்று மிகுந்த வருத்தத்தோடு கிறிஸ்துவிடம் சார்ந்து அவரிடத்திலே இன்னமும் ஆற்றல் வேண்டி அவர் தன்னை அதிகமாக அர்ப்பணித்தார். கிறிஸ்துவை சார்ந்து பணி செய்ய வேண்டும் என்று அவர் தன்னை அர்ப்பணித்தார். இயேசுவை சாராமல் சுயமாக நம்முடைய ஒளியை நாம் கொடுத்தால் அதிலே நல்ல பலன்களை காண இயலாது. இயேசுவின் ஒளியை பெற்ற ஜான் வெஸ்லி இந்த அனுபவத்திற்கு பின்பு மிகவும் ஆற்றல் பெற்றவராக பணியாற்றினார். நம்முடைய வாழ்வில் இயேசுவின் ஒளியை பெற்றவர்களாக நம்முடைய கடமைகளை செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எபேசு சபைக்கு ஆலோசனை சொல்லுகின்ற ஆவியானவர் அதற்கு ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கின்றார். 5ஆம் வசனத்தின் கடைசி வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால்
அல்லது நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். நீ மனம் திரும்பி உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு விளக்கு தண்டை அல்லது விளக்கு தண்டாக இருந்து ஒளி கொடுக்கின்ற பணியை நீ செய்யாவிட்டால் நான் உன்னுடைய விளக்கு தண்டை நீக்கிவிடுவேன் என்று சொல்கின்றார். திருச்சபையில் ஆண்டவர் இல்லாத பொழுது அல்லது திருச்சபைக்கு வருவோர் ஆண்டவரை காண வராமல் வேறு காரியங்களுக்காக வருகையில் திருச்சபையார் ஆண்டவரை வெளிப்படுத்தாமல் இருக்கிற பொழுது நம்முடைய விளக்கு தண்டு நீக்கப்படுகிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கின்றது. இந்த நிலை வராது. ஆண்டவரின் பொன் கொத்து விளக்குகளாக இந்த உலகில் சான்று பகர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். பொன் கொத்து விளக்குகளாக இந்த உலகில் சான்று பகரும்படி எங்களை அழைக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் திருச்சபைக்கு நீர் சொல்லுகின்ற உம்முடைய நற்செய்திக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். நாங்கள் எங்களுடைய திருச்சபையில் உம்மை குடிகொண்டிருப்பவராக, எங்களோடு நீர் வாசம் செய்கிறவராக அனுதினமும் நாங்கள் உணர்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் திருச்சபை வாழ்விலும் நாங்கள் கூடி வருகிற பொழுதெல்லாம் நீர் எங்களோடு வாசம் செய்கிறதை உணர்ந்து கொள்கின்ற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். உம்மிலே பெற்ற ஒளியை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று எங்களை அழைக்கிறீர். எங்களை ஏற்படுத்தி இருக்கிற நிலைமைகளில் இவற்றை உணர்ந்து நாங்கள் உமக்கு சான்று பகரவும், எங்களுடைய அழைப்பில் நாங்கள் உறுதியாக நிற்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன்.